மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மகரம் ராசி. கடவுளின் விதிப்படி தான் அனைத்தும் நடக்கும். ஒவ்வொரு உயிரையும் உருவாக்கிய பிரம்மன் எழுதிய விதியின்படி கிரக நிலைகள், கிரக மாற்றம், சனி பகவான், குரு பகவானின் நிலை, ராகு கேது பகவான்களின் மாற்றத்தை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும், எதிர்காலம் எப்படி இருக்கும், திருமண நிலை எப்படி இருக்கும், உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் எப்போ தான் முடிவுக்கு வரும், பணம் குவிய என்ன பண்ணணும், கடன் தொல்லைகள் எல்லாம் எப்போ நீங்கும் அப்படின்ட்டு உங்களின் ஒட்டுமொத்த ரகசியத்தையும் முழு ஜாதகத்தையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். திடீர் அதிர்ஷ்டம், மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தங்களை வடிவமைத்து கொள்பவர்களாக இருப்பவர்கள் தான் மகரம் ராசியில் பிறந்த நீங்கள். சேமிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இழுபறியாக இருந்து வந்த வழக்கில் நல்ல தீர்ப்பு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். தந்தையின் உடல் நிலையில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால், பெரிய பெரிய பிரச்சனைகள் இருந்தால் கூட மருந்துகளினால் அவையெல்லாம் நிச்சயம் சரியாகிவிடக்கூடிய ஒரு நிலையும் இருக்கின்றது. பிதுர் வழி சொத்துக்களுடைய பிரச்சனையும் முடிவுக்கு வந்துடும். குரு பகவானும் சனி பகவானும் உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே பக்க பலமாக இருந்து பல சுப பலன்களை கொடுப்பார்கள். இதமாக பேசி அனைத்து காரியங்களையும் சாதிப்பீங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்றலாம் இல்லாமல் எப்படி கச்சிதமாக பேசி காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த தந்திரத்தை தெரிந்தவர்களாக இருப்பவர்கள் தான் மகர ராசியில் பிறந்த நீங்கள் என்பது பிரம்மனின் விதி. பணப்புழக்கம் நிச்சயம் ஒரு கட்டத்தில் அதிகரிக்கும். ஐயோ பணம் இல்லையே என்று கஷ்டப்பட்ட நிலையெல்லாம் அப்போது மாறிவிடும். உங்களுடைய அனுபவபூர்வமான முடிவுகளால் எல்லோரையும் கவர்வீங்க. உங்களுடைய அனுபவம் மிக பெரியதாக இருக்கின்றது. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள், சண்டைகள் ஏற்பட்டாலும் கூட பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லாமல் சுமூகமான ஒரு வாழ்க்கையை நிச்சயம் நீங்கள் வாழ்வீர்கள். சுப நிகழ்ச்சிகளால் வீடு களைகட்டும். ஒரு சிலருக்கு பிள்ளை பாக்கியம் இல்லையே என்று வருந்தி கொண்டிருந்தவர்களுக்கு நிச்சயம் பிள்ளை பாக்கியம் உண்டு அப்படின்ட்டு 100% உறுதியாக சொல்லலாம். என்னுடைய அனுபவத்தில் 5 வருடம், 10 வருடம், 15 வருடம், 20 வருடம் பிள்ளை இல்லாமல் அதன் பிறகு பிள்ளை பேறு பெற்ற பல மகரம் ராசிக்காரர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே அதை பற்றி பெருசாக கவலை கொள்ளாதீங்க. நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். மகன் மகளின் திருமணத்தை சிறப்பாக நடத்தி வைப்பீங்க. மகன் மகளோட எந்த பிரச்சனைக்கும் எளிய முறையில் தீர்வு காண்பீங்க. குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் அயராது உழைப்பீங்க. யார் மூலமாவது நல்லது நடக்கும் உங்களுக்கு. ஏதோ பிரச்சனை அப்படின்னா யார் மூலமாவது உங்களுக்கு நல்லது நடந்து அனைத்து பிரச்சனைகளும் நிச்சயம் சரியாகும் அப்படின்றதும் பிரம்மனின் விதியாக இருக்கின்றது. இதற்கு முந்தைய காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள்ளார ஏதேனும் பிரச்சனை இருந்திருந்தால் அது அனைத்தும் குரு பகவானால் தான் நிச்சயம் முடிவுக்கு வரும். அந்த மாதிரியான காலகட்டங்களில், அதாவது கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு பகவானை வணங்கி வந்தால் நிச்சயம் நன்மைகள் பல நடக்கும். உறவினர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து உதவ முன் வருவார்கள். தாய் வழி சொத்துக்கள் எல்லாம் உங்களுடைய கைக்கு வந்து சேரும். எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பாக செய்பவர்கள் நீங்கள் என்பதனால் உங்ககிட்ட தான் பொறுப்பை ஒப்படைப்பாங்க. மற்றவர்களை அனுசரித்து சென்றாலே பல நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும் என்பதும்
பிரம்மனின் விதியாக இருக்கின்றது. வெளியிடங்களில் ஏதேனும் நிலம் வாங்கி வைத்திருந்தீங்க அப்படின்னா, வீடு மனை வாங்கி வைத்திருந்தீங்க அப்படின்னா அடிக்கடி சென்று கண்காணித்து வருவது நல்லதாக இருக்கும். இல்லைனா ஆக்கிரமிப்புகள் அதிகமாக நடக்கும். பண விஷயத்தில் மற்றவர்களுக்கு ஜாமீன் மட்டும் போற்றாதீங்க. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் எப்போதான் முடிவுக்கு வரும் அப்படின்ட்டு ஏங்கி கொண்டிருந்தவர்களுக்கு நிச்சயம் பிரபலங்களின் நட்பு, விஐபிகளின் அறிமுகம், இதன் மூலயமா உங்களுக்கு பெரிய அளவில் லாபம் உண்டாகி கடன்களை நிச்சயம் அடைப்பீர்கள். உங்களுடைய உழைப்புக்கு 2 மடங்கு லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமும் வரும். இந்த மாதிரியான காலகட்டங்களில் உங்களுக்கு அனைத்து கடன் பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் அப்படின்றதையும் 100% உறுதியாக சொல்லலாம். முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திடுவதற்கு முன்பாக சட்ட நிபுணர்களை கலந்து ஆலோசித்து எந்த ஒரு முடிவையும் எடுப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். தாய் வழி உறவினர்களால் வீண் செலவுகள், அலைச்சல்கள் எல்லாம் ஏற்படும். வாகனம் அடிக்கடி தொந்தரவு தரும் வகையில் இருக்கும். ஒரு சொத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படின்றதுக்காக இன்னொரு சொத்தை விற்க வேண்டிய நிலையும் வரலாம். அந்த மாதிரியான காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். மகனுடைய படிப்பு, மகளின் படிப்பு, இதற்காக கொஞ்சம் கஷ்டப்பட்ட காலங்கள் எல்லாம் மாறி அதன் பிறகு மகன் மகளால், அதாவது உங்களுடைய பிள்ளைகளால் பேரையும் புகழையும் பெரிய அளவில் அந்தஸ்தையும் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்றதும் பிரம்மனின் விதியாக இருக்கின்றது. குடும்பத்தில் சின்ன சண்டைகள் வரும்போது சுக்கிர பகவான் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து உதவுவார். சின்ன பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதாக இருக்கும். நீங்கள் எதை பற்றி பேசினாலும் மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமும் வரும். அப்படியாப்பட்ட காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். சவாலான காரியங்களையும் எளிதாக முடிக்கக்கூடிய ஒரு நிலையை உங்களுக்கு ராகு பகவான் உருவாக்குவார். திடீர் பண வரவுக்கும் வழி கொடுப்பார். உங்களுடைய மிகப்பெரிய அளவிலான இரக்க குணம் பல வகைகளில் உங்களுக்கு உதவ போகின்றது. கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னின்று நடத்த போகிறீங்க. போட்டி தேர்வுகளில் வெற்றி பெற்று வெற்றி கொடிய நாட்ட போகிறீங்க. வெளிநாடு செல்வதற்கு இருந்து வந்த தடைகளெல்லாம் உங்களுக்கு நீங்கும். வெளிநாடு சென்று பணத்தை குவிப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கின்றது. பழைய வழக்குகளில் வெற்றி பெற்று உங்களுக்கு சாதகமான நிலையை உருவாக்குவீங்க. ஒரு சிலர் சொந்த தொழில் தொடங்க வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. ஆனால் கேது பகவானால் சில குழப்பம் உண்டாகும். பெருசாக பாதிப்பு இருக்காது. சில நேரங்களில் மன இறுக்கம் உண்டாகலாம். பூர்வீக சொத்து பிரச்சனையை அறிவுபூர்வமாக அணுகுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ அப்படின்னுட்டும் சில நேரங்களில் சிந்திக்க செய்வீங்க. உத்தியோகத்தில் நீங்கள் கொடிகட்டி பறக்கக்கூடிய அமோகமான யோகமான நிலையை குரு பகவான் உருவாக்கி கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். சக ஊழியர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மேல் அதிகாரிகளும் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். சக ஊழியர்களால் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கின்றது. ஏன் அப்படின்னா உங்களுடைய திறமையை கண்டு பொறாமைப்பட போகிறாங்க. எந்த ஒரு வேலையிலையுமே ஒருத்தவன் முன்னேறினா உனக்கு பின்னாடியே இருக்கவன் இழுத்து விட தான் பார்ப்பான். அப்படி ஒரு நிலையும் இருக்கின்றது. கவனமாக இருங்க, இல்லைனா பிரச்சனை தான். வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா போட்டிகளை சமாளித்து அடுத்தடுத்து லாபங்களை குவிக்க போகிறீங்க. அடுத்தடுத்து அடியை கவனமாக எடுத்து வச்சிங்க அப்படின்னா வியாபாரத்தில் உங்களை அசைக்க ஆளே இல்லை அப்படின்ட்டு தான் சொல்லணும். வங்கி கடன் உதவிகள் எல்லாம் சாதகமாக இருக்கும். தேவையான போது தேவையான உதவிகளை செய்து தர உங்களை சுற்றி ஆள் இருப்பாங்க. சில நேரங்களில் நண்பர்கள் கூட எதிரியாகலாம். பல நேரங்களில் எதிரிகள் கூட நண்பர்களாகலாம். உங்களுடைய நிலை அப்படிதான் இருக்கின்றது. உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமானவர்களாக மாறுவீங்க. வேலை சுமை, டென்ஷன் இதெல்லாம் வேலையில் அடிக்கடி இருந்தாலும் பண வரவுக்கு லாபத்துக்கு குறைவு இருக்காது. உங்களுக்கு உங்களுடைய மனதிற்கு ஏற்றார் போல பிடித்த இடத்துல வேலை,
பிடித்த அளவுக்கு சம்பளம் அப்படின்ட்டு சம்பள உயர்வு இடமாற்றம் எல்லாம் தாமாகவே உங்களுக்கு ஏற்றார் போல அமைந்துவிடும். உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். புதிய புதிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரும். சரியாக கணக்கச்சிதமாக பயன்படுத்தினீங்கன்னா பெரிய அளவில் முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். சம்பள பாக்கியெல்லாம் கைக்கு நிச்சயம் வந்து சேர்ந்துட்டோம். இழந்த உரிமையை திரும்பவும் பெறுவீங்க. நீங்கள் மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பாடங்களில் கூடுதல் கவனம் செலுத்தினா மட்டும் போதும். பெரிய வெற்றியை உங்களால் பார்க்க முடியும். கூடா நட்பு தொற்றக்கூடிய காலகட்டமாகவும் இது இருப்பதால் மாணவர்கள் யார் நல்லவன் யார் கெட்டவன், யார் நல்ல நண்பன் அப்படின்றதையும் யார் கெட்ட நண்பன் அப்படின்றதையும் தெரிந்து கொண்டு பழகவில்லை என்றால் இந்த காலகட்டத்தில் கூடா நட்பு எளிதில் தொற்றிக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக மாறக்கூடிய நிலையும் உருவாகும். அப்படின்றதுனால கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருங்க. அரசாங்க ரீதியாக உங்களுக்கு பல உதவிகள் தங்கு தடையின்றி நிச்சயம் நடக்கும். முக்கியமான ஒரு விஷயம், அரசாங்க வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்களோ அல்லது தேர்வு எழுதிவிட்டு காத்து கொண்டிருப்பவர்களோ உங்களை தேடி நல்ல செய்திகள் வரப்போகின்றது. உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த தடங்கள் எல்லாம் விலகி உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப மதிப்பெண்களை பெற்று அரசாங்க வேலையில் சேருவதற்கான யோகம் நிச்சயம் உங்களுக்கு இருக்கின்றது என்பதும் எழுதப்பட்ட விதியாகவே இருக்கின்றது. யாரை நம்பியும் எந்த ஒரு விஷயத்துலையும் காலை வச்சிடாதீங்க. என்ன காரணம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, மற்றவர்களுடைய ஆலோசனையை கேட்பதில் தவறு இல்லை. ஆனால் அந்த ஆலோசனையை கேட்டு அதன்படி அப்படியே நடந்தீங்கன்னா நிச்சயம் பெரிய பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள நேரிட்டும். மற்றவர்களுடைய ஆலோசனையை கேட்டுட்டாலும் இது சரியா தவறா அப்படின்ட்டு நீங்களே உங்களுக்குள்ளாரவே பல கேள்விகளை எழுப்பிவிட்டு அடுத்த அடியை எடுத்து வைத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி தான். இல்லைனா நிச்சயம் நஷ்டம் உண்டாகும். செய்யக்கூடிய தொழில், வியாபாரம், குடும்பத்தின் நிலை அனைத்திலையும் நீங்கள் கொடிகட்டி பறக்கக்கூடிய நிலையை அடைவீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படின்றதுலையும் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே இல்லை. எந்த ஒரு நிலையிலையும் இக்கட்டான சூழ்நிலைகளையும் பொய் சொல்லாமல் தன்மானத்தை விட்டு கொடுக்காம சுய கௌரவத்தோடு வாழக்கூடியவர்கள் தான் மகரம் ராசியில் பிறந்த நீங்கள். குரு பகவானும் சனி பகவானும் எந்த நிலையிலையும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து தடை தாமதங்களையும் ராகு பகவானும் கேது பகவானும் தீர்த்து வைப்பார்கள். கிரக நிலைகளெல்லாம் நிச்சயம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கின்றது. வாழ்க்கை முழுவதும் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் பல நல்ல விஷயங்களையும் பல சுப பலன்களையும் கிரகங்கள் மூலமாக நீங்கள் பார்க்கலாம். தப்பு செய்தீங்கன்னா அதற்கு உண்டான தண்டனையையும் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கும். குறிப்பாக சனி பகவானினுடைய வக்கர பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் பாவங்கள் செய்தது யார், புண்ணியங்கள் செய்தது யார் என்பதற்கேற்ப அதற்கு உண்டான நல்ல பலன்களும் தீய பலன்களும் வந்து சேரும். சனி பகவான் உங்களுடைய தலையில் கொட்டி அமரவும் வைப்பார். நல்லது செய்திருந்தால் இந்த வக்கர பெயர்ச்சி காலகட்டத்தில் மிக பெரும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிக பெரும் பலம் என்று பார்க்கும்போது எந்த நிலையிலையும் தன்னம்பிக்கையை மட்டும் விட மாட்டீங்க. அடுத்தவங்களை பற்றி புறம் பேச மாட்டீங்க. இதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரிய பலமே. பலவீனம் என்று பார்க்கும்போது சில நேரங்களில் கூடா பழக்கம் தொற்றிக்கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது. அதை நீங்கள் வேண்டுமுனே போய் மாட்டிக்கொண்டீர்கள் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். தெரிந்தே, அதாவது தப்பு செய்கிறது தப்பு இல்லை, தெரிந்தே செய்கிறது தான் தப்பு அப்படின்ற மாதிரி இது கூடா பழக்கம். தேவையில்லாத வேலைன்னு தெரிந்தும் அதில் போய் விழறீங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரிய பலவீனம். இதிலிருந்து நீங்கள் விலகி இருப்பது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சூது, மது, மாது, ரேஸ், லாட்டரி இந்த மாதிரியான விஷயங்களையும் அறவே தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக பங்கு சந்தையில் அதிக முதலீடு செய்வதையும் ஒதுக்க வேண்டும். ஏன்னா பங்கு சந்தையில் எப்போ என்ன நடக்கும் அப்படின்றது யாராலையும் ஊகிக்க முடியாது, கணிக்க முடியாது. சிறுக சிறுக முதலீடு செய்து லாபத்தை பெருக்க பாருங்கள். பெரிய அளவில் முதலீடு செய்து அகல கால் வைத்து அதல பாதாளத்தில் விழுந்து விடாதீர்கள் என்பதையும்
ஒரு முறைக்கு இருமுறை சொல்லியே ஆக வேண்டும். மற்றபடி உங்களுடைய வாழ்க்கையில் உடல்நிலை ரீதியாக, பண ரீதியாக, திருமண வாழ்க்கை ரீதியாக எதுலேயுமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லாமல் சுமூகமான ஒரு நிலையே இருக்கின்றது. எதை பற்றியும் கவலைப்படாமல் அடுத்தடுத்து முன்னேறி கொண்டு சென்று கொண்டிருங்கள். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பிரம்மனின் விதியின்படி கிரகநிலை கிரக மாற்றத்தை பொறுத்து வாழ்க்கை முழுவதும் என்ன நடக்கும், எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களையும் தெளிவாக துல்லியமாக தெரிந்து கொண்டு அதன்படி சிறப்பான செல்வ செழிப்பான ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும் என்று தான் சொல்ல வேண்டும்.